வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ப்ளம்பிங் லைன் கன்சல்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது, நிறையா இன்னும் போடுவேன். இது காரைக்கால் ஒரு கோட்டுச்சேரி ஏரியாவில் ஒரு பாத்ரூம் ஒன்று கன்சில். இது தரம் ஃபுல்லாக சிப்ஸு ஜல்லி போட்டு இடித்து முடிச்சுட்டாங்க. அப்புறமா பாத்ரூம் கன்சில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதனால் ரொம்ப மெனக்கட்ட வேலையாக போயிடும். அடியில் உடச்சிட்டு போடுறதுக்கு 1.5 ஜல்லி போட்டு இடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக போவோம். பின்னாடி இதில் வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஹீட்டர் லைன் ஒன்று வருது. ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாம் வச்சாச்சு. இது சாதா டேங்க் வாட்ரு ஒன்று, மேலே காப்பரேஷன் வாட்டருக்கு மேலே ஷவருக்கு தூக்கி விட்டாச்சு. ப்ளஸ் ஹீட்ரு வாட்ரு ஒன்று, காப்பரேஷன் வாட்ரு ஒன்று. காப்பரேஷன் வாட்டர் இருக்குது. இதுக்கும் பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணி கோடு போட்டு உடச்சாகுது. இப்போ ஃபுல்லாக உடச்சாச்சு. இதில் காடியெல்லாம் நம்ம பைப்பு படிஞ்சிடணும். பைப்பு லைட்டாக கூட தெரியக்கூடாது. அப்போ தான் அப்படி உடச்சா தான் கரெக்டாக படியும். அப்போ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதேமாரி தர போட்டதுனால இதில் 4.5 இதில் வெஸ்டர்ன் டைல் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து பைப் வரணும், வாஷிங் மிஷின் பைப் வரணும். எல்லாத்தையும் ஓப்பனில் போட்டால் திரும்பி ஒரு அடி ஏறும், ஒரு 5 இன்ச்சாச்சும் ஏறும் மேக்ஸிமம். அதனால் திரும்பி நாங்கள் உடச்சிட்டு தான் போடணும். திரும்பி இப்போ 1.5 ஜல்லி போட்டு உடச்சி ஒர்க்கு தான் மெனக்கணும். இது கிச்சன் சிங்குக்கு, இது RO வாட்டருக்கு. இப்போ ஸ்டேஜ் அடிக்கலை இவங்க, அதனால் நம்ம அதுக்கிட்டே மார்க்கிங் வச்சு கரெக்டாக அளவு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாரி மார்க் பண்ணி போட்டாச்சு. இதுக்கிட்ட ஒரு கார்னர் வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இதுக்கிட்ட வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் உடச்சாச்சு, ஈவினிங் ஆகிட்டு ஃபுல்லாக. அதனால் இப்போ இதுமாரி பொத்துட்டு நான் ஃபுல்லாக நோண்டிட்டு போட்டிருக்கோம். நோண்டியாச்சு பாருங்கள், நோண்டியாச்சு. இது நம்ம வாஷ் பேஷன் லைனு, அங்கே வாஷிங் மிஷின் லைனு பூந்து இதுவரை ஜாயின் பண்ணி இதில் டெலிவரி பண்ணிடுவோம். மற்ற லைன் எல்லாம் உடச்சி ரெடியாக இருக்குது. எல்லாம் உடச்சிருக்கு. நான் பைப்பு போகிறப்ப வெளிச்சத்தில் ஃபுல்லாக காட்டுறான். இது இங்கே கார்னர் வாஷ் பேஷன் வருது. இது வாஷிங் மிஷின் வருது. கிச்சனுக்கு ஜம்பர் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்டேஜ் அடித்த பிறகு சிங்கை செட் பண்ணிக்கலாம், பைப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜாமெல்லாம் எழுதியாச்சு ஃபுல்லாக. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி ஒரு பாத்ரூம் ஒர்க் வேறு நடக்குது. அந்த பாத்ரூமே கன்சீல் பூசிட்டு ஒரே தடவை கன்சீல் பண்ணுறப்ப காட்டுறோம் ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. பாத்ரூம் எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜல்லி போட்டு உடைக்கிறது உடச்சிடும். 1.5 ஜல்லி போட்டிருந்தாங்களே, அந்த ஏரியா உடச்சிட்டு இதுலேருந்து கரெக்டாக சென்ட்ரு 10 இன்ச்சு வச்சு இது ஜம்பரை போட்டு தள்ளியாச்சு ஃபுல்லாக 4 இன்ச்சு பைப்பு. இப்போ இதில் 2.5 பைப்பு வேஸ்ட் வாட்டர் லைன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தள்ளி விட்டாச்சு. இந்த மட்டத்தில் இதுலேருந்து கீழே வாட்டம் வச்சு தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த பீம் வரதுனால அது மட்டத்தான் தரப்படுவாங்க. அந்த மட்டத்தை நோட் பண்ணிக்க வேண்டியது நம்ம. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால ஒரு 8 இன்ச்சாக இந்த சைட்லேருந்து 5 இன்ச்சு வச்சாச்சு. இது வழியாக கார்னர் வாஷ் பேஷன் லைன் வந்துடும். இது வழியாக கார்னர் வாஷ் பேஷன் லைன் நேராக வாஷிங் மிஷின் லைனும் அந்த இதுலேயே ஜாயின் ஆகிட்டு 1.5ல இதில் ஒரு பெண்டு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இது பைப்பு கொஞ்சம் பீஸ் பைப்பு போட்டு தூக்கி விட்டாச்சு. அந்த அந்த மட்டத்துக்கு வரதுனால பீஸ் பைப்பு போட்டு தூக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம இதில் வாஷிங் மிஷின் வருது. அதுக்கு ஒரு டெலிவரி அதிலே சேர்த்துருந்தோமே. இதில் கார்னருக்காக ஒட்டியாகுது, கார்னர் வாஷ் பேஷனுக்காக பைப்பு ஒட்டியாகுது. அந்தாண்ட தான் எள்ளு போட்டு திருப்பி வச்சாச்சு. அதனால் கார்னர் வாஷ் பேஷனுக்காக இப்போ ஒட்டியாகுது. இதில் RFT போட்டு இதுலேயும் தள்ளி விட்டாச்சு, அதுலேயும் தள்ளி விட்டாச்சு. கன்சில்ட்டுக்கு அப்படியே Cpvc பைப்பு தான் போடுறோம். அதனால் Cpvc பைப்பு மெட்டீரியல் எல்லாமே வந்திருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு தர பள்ளமாக இருந்ததுனால தரையை எல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ இதுலேருந்து இன்புட் வாட்ரு வருது. வாட்ரு டேங்க் வாட்ரு. இதில் டீ பிளாஸ் போட்டு இந்த தரம் மட்டும் தான் முடிவாயிட்டு. அதனால் 2.25 அடி வச்சு போட்டாச்சு. இதில் டேப் வச்சு ஷவர் வால் வச்சாச்சு. இதுலேருந்து கரெக்டாக 1 அடி வச்சா போதும் டேப்லேருந்து ஷவர் வால்வு. இதில் அம்புக்குறி மெயினாக பார்க்கணும், ப்ளஸ் டேப் அடிக்கணும் கண்டிப்பாக. ஹெட்டை கட்டிட்டு எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஷவருக்கு மேலே தூக்கி விட்டாச்சு.
ஷவருக்கு மேலேயும் கேப்பு வைக்கணும். ஏன்னா பெண்டு பைப்பாக தான் கொடுப்பாங்க அப்பு ஆமு, அதுக்கேற்ற மாரி கொடுக்கணும். இப்போ ஹீட்டருக்கு போட்டு லைனை தூக்கிட்டு அதுலேருந்து டீ போட்டு வாஷிங் மிஷினுக்கு ஒரு லைன் எடுத்தாச்சு. அந்தாண்ட ஜம்பர் போட்டு லைன் போட்டாச்சு. மேலே ஹீட்டருக்கு லைன் வச்சாச்சு. இப்போ 2-in-1 யூஸாக போய்ட்டு இந்த வழியாக கொண்டு ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ஒரு ப்ளக் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு கரெக்டாக 2 அடி வச்சுருக்கோம் அந்த செவத்துலேருந்து. இதில் ஒரு டீ போட்டு கார்னர் வாஷ் பேஷனுக்கு முடிஞ்சிட்டு ஒரே லென்த்லேயே வேலை முடிஞ்சிடும். இந்த சைடில் கொண்டு போனோம் ஒரே தடவையாக. ப்ரெஷர் அவுட்டரில் நம்ம 1.25 பைப் அடித்து கொண்டு வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ஈவனாக வந்துடும். இது வந்து ஹீட்டருக்கு இதில் பைப் போடணும், ப்ளஸ் அதில் காப்பர் வாட்டர் பைப் போடணும். இப்போ இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் மண் போடாமல் வச்சுட்டு கொத்தனா வந்தாலும் பயிஞ்சிடுவாங்க. இதுலேருந்து நான் பக்கத்துக்கு 4 இன்ச்சு வச்சுட்டு இந்த சைட்லேருந்து 4 இன்ச்சு வச்சுட்டு வச்சாச்சு. இப்போ தரையிலேருந்து கரெக்டாக 2 அடி வச்சாச்சு. இதுலேருந்து ஹீட்ரு லைனை கொண்டு போய் விட்டாச்சு. ஹீட்ரு டெலிவரி இதில் வந்து இப்போ ஹீட்ரு மாட்டிட்டு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பவர் கனெக்ஷன் பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து காப்பர் வாட்டர் வந்து பிவிசிலே போட்டிருக்கோம். த்ரெட் எல்போ மட்டும் இதில் போட்டிருக்கோம். இது சிபிவிசி ஏன் போடுறோன்னா, நம்ம இந்த ஹீட்டர்லேருந்து நான் ஹீட்டர் வால்வு ஃபெயிலியர் ஆகிட்டுனா ஹீட்ரு சுடு தண்ணி பிவிசியில் வந்துச்சுன்னா பிரச்சனையாயிடும். கார்பரேட் வாட்டர் இண்டிவிஜுவலாக வரதுனால அப்படியே போட்டாச்சு. இது வழியாக டெலிவரி பண்ணியாச்சு, பிவிசிலே போட்டாச்சு. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் பேக்கிங் பண்ணி எல்லாமே முடிஞ்சிட்டு, இந்த சைடு இந்த பாத்ரூம் முடிஞ்சிட்டு நம்ம வெளி பாத்ரூம் கன்சீல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கார்னர் வாஷ் பேஷனுக்கு ஒரு பைப்பு விட்டு அதையும் சவுத்து பேக்கிங் பண்ணி கட்டியாச்சு. வாஷ் பேஷன் லைனும் பேக்கிங் பண்ணி கட்டியாச்சு. மற்றதுக்கு ப்ளக் போட்டு ரெடியாக இருக்குது. பேக்கிங் பண்ணிவிட்டு டைல்ஸ் ஒட்டின பிறகு நம்ம ஃபிட்டிங் முறுக்க வேண்டியதான். வந்து கிச்சனுக்கு வந்து சிங்கு இது வந்து இதுலேருந்து கரெக்டாக நம்ம வந்து ஆர்ஓ வாட்டருக்கு ப்ளஸ் டேங்க் வாட்டருக்கு சிங்கு கொக்கு டப்புக்கு ஒன்று, ப்ளஸ்ஸு நம்ம கார்பரேஷன் வாட்டருக்கு. இதில் டீ போட்டு எல்போ ப்ராஸ் தூக்கி விட்டாச்சு. இதில் ஒரு எல்போ ப்ராஸ் வச்சாச்சு. ஆர்ஓ வாட்டருக்கு மேலே பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு சென்ட்ரு பக்கத்துக்கு இதுக்கு 4 இன்ச்சு வச்சுட்டு இது சென்ட்ரு தூக்கியாச்சு. இது வந்து சின்னதாக போட்டுருக்காங்க ஹோல்ஸு, அதனால் இந்த சென்டருக்கு வச்சு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டைல்ஸ் போடுறப்ப அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு டைல்ஸ் போட்டுருவாங்க. இப்போ வந்து பின்னாடி பாத்ரூம் பார்க்கலாம். பின்னாடி பாத்ரூமும் அதே சேம் தான். கார்பரேஷன் வாட்டர் பிவிசியில் போட்டாச்சு, டேரெக்டாக தள்ளி விட்டாச்சு. நம்ம இது வந்து டேங்க் இன்புட் வந்துட்டு டீ ப்ராஸ் போட்டுட்டு ஒரு அடி தூக்கி நம்ம வால்வு வச்சுட்டு மேலே ஷவருக்கு வால்வு தூக்கி போட்டாச்சு. இதில் வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு டீ போட்டுட்டு மேலே ஹீட்டருக்கு தூக்கி போட்டாச்சு. ஹீட்டருக்கு பக்கத்துக்கு அதுமாதிரி 4 இன்ச்சு வச்சுட்டு ஹீட்டருக்கு மேலே தூக்கி விட்டாச்சு. இதில் வந்து இந்தாண்ட சைடும் ஒரு வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க, உள்ளார ஒன்று வைக்கிற மாரி. இதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் டெலிவரி ஒன்று தள்ளி விட்டாச்சு அதே பைப்பில். இதில் வந்து கரெக்டாக பாருங்கள் 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள். பக்கத்துக்கு 4 இன்ச்சுனா 8 இன்ச்சு, சென்ட்ரலேருந்து 4 இன்ச்சு, அந்த சைட்லேருந்து 4 இன்ச்சு. எல்லாத்துக்கும் லாங் பிளக்கு தான் போடணும், கண்டிப்பாக லாங் பிளக்கு தான் போடணும் நம்ம. இப்போ வந்து இதில் வந்து ஃப்ளோர் டாப் எப்படி பாருங்கள், ஃப்ளோர் டாப் அங்கே வச்சுட்டு இதுலேருந்து வாட்டர் வச்சு வாஷிங் மிஷினுக்கு இப்போ அந்தாண்டு தள்ளி விட்டு இந்த ஹைட்டு ஏற்றுவாங்க. எவ்வளோ தூரம் ஹைட்டு ஏற்றுறாங்க கேட்டிருக்கோம். இங்கே ஹைட்டு ஏற்றுவாங்க. இது வந்து இந்தாண்ட இந்தியன் பேஷனுக்குள்ள டேப். இது இந்த வேஸ்ட் வாட்டர் பற்றி ஒரு டேப் வச்சுட்டோம். இந்தியன் பேஷன் பைஞ்ச பிறகு தள்ளி விட்ருவோம். இப்போ எல்லாத்துக்கும் இது வந்து செப்டி டேங்க் போகிற பைப்பு, டெலிவரி வேஸ்ட் வாட்டருக்கு வர பைப்பு. இதில் வந்து ஓவர்ஃப்ளோ எடுக்கிற மாரி பைப்பு வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் பைப்பு வச்சுருக்கோம். பைப் லைன் அடிக்கிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறோம். ஏன்னா பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு, ப்ளம்பிங் வேலைக்கு பெண்டிங்னால அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு, அதனால் அங்கங்கே ஹோல்ஸ் மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. அவுட்ரு லைன் அடித்த பிறகு 15 நிமிஷமே நான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக காட்டுறேன். கார்பரேஷன் வாட்டர் டெலிவரி, இந்த 4 இன்ச்சு டெலிவரி எல்லாமே இருக்குது. எல்லாமே செப்டி டேங்க் கொண்டு வரணும். இது வந்து இதுவும் ஃப்ளோர் டாப்பு, ஒன்வே ஃப்ளோர் டாப்பு வந்து இந்தியன் பேஷன் சைடில் வச்சுட்டு இதுலேயும் பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சு சென்ட்ரு வச்சு சாக்கு வச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கரெக்டாக இதில் வந்து நம்ம இந்தியன் பேஷனை வைக்கிற சைடில் வந்து கரெக்டாக 3 அடி டாப் வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ளோர் டாப்பு வந்து 6 அடி ஏறின பிறகு கரெக்டாக 2 அடியில் வந்து நின்றுடும். இது இந்த சைடு ஃப்ளோர் டாப்பு இதுவும் 5 இன்ச்சு, பக்கத்துக்கு 5 இன்ச்சு சென்ட்ரு வச்சுருக்கோம்.
இப்போ நான் கரெக்டாக இதில் தான் பாருங்கள், கரெக்டாக 4 அடி வந்து நிற்கிது பாருங்கள் கரெக்டாக. இப்போ இதில் எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சுட்டு, ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு, இதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மட்டும் நம்ம பாக்ஸு இதுக்கு போடல. பாக்ஸ் வந்து ஓப்பனில் போட்டிருக்கோம். இது ஒயர் இருக்கிறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். அதனால் இப்படி போட்டிருக்கோம். மேலே ரூஃபு ஒட்டுறப்ப கூப்பிடல, இதுக்கு வரலன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒயரிங் வேலை, ப்ளம்பிங் வேலை எல்லாத்தையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.